லாஸ்ட் மேக்கிங் பர்சனாக இருப்பேன் இந்த உலகத்திலே. பொதுவாக ரீசைக்ளிங் என்னன்றது நிறைய பேருக்கு இங்கே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டில் வந்து கொடுக்குறீங்க, ஓகே, காயலாங்கட்டில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு 15 to 20 ருபீஸ், சில இடங்களில் 10 ரூபா. டிமாண்ட் வந்து காளான் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூனை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னே தோணாது. சரிங்களா, குக் பண்ணுறது எதுவுமே இல்லை. அது எப்படி வந்து ஒரு அழகான பொருளாக மாற்றலாம், அது மூலிமா வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு பெட்டரான ஒரு அண்ட் இது உள்ள வந்து ஒரு 850 வாட்டர் பாட்டில் கேப்ஸ் இருக்கு. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வாக் ஃபார் பிளாஸ்டிக்கால் ரெவென்யூ இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நான் அதுலேருந்து சம்பாத்தியம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. நான் அது என்றைக்குமே எதிர்பார்க்கவும் போகிறதில்ல. ஓகே, ஸோ தட் இஸ் மை மைண்ட் செட். எனக்குன்ற ஒரு தொழில் இருக்குது, நான் வரைகிறேன், அதுலேருந்து காசு வருது, இல்லை நான் எதை க்ரியேட் பண்ணுறேன், அதுலேருந்து காசு வருது, தட்ஸ் இனஃப் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட்டு. வாக் ஃபார் பிளாஸ்டிக்லேருந்து எனக்கு இந்த ரெவென்யூ வேணும் அது வேணும் அப்படின்றதெல்லாம் பர்சனலாக எதுவுமே நான் யோசிச்சதில்லை. பட் அதையும் தாண்டி இப்போ ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு அப்படின்ற இதற்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேரை நம்புவோம், இல்லை வாக் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ற நம்புவோம். அதெல்லாம் அந்த அந்த சின்ன சின்ன கேப்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அது உண்மையிலே அந்த டேவே ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அது மூவ் பண்ண முடியாது. அதெல்லாம் நிறைய யோசிச்சது உண்டு. இந்த மாதிரி நிறைய பர்சனல்ஸாக நிறைய இட்டு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு அடி வாங்குவோம்ல, அப்போல்லாம் யோசிச்சது உண்டு. பட் அந்த மொமெண்ட்டில் தான் அப்போ தான் ஃபோன் கால் வரும். அப்போ ஃபோன் கால் வந்து, சார் உங்கள் இனிஷியேட்டிவ் பார்த்துட்ருக்கேன் சார், பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும். அது கரெக்டாக இயற்கை தான் இந்த சூழலையும் க்ரியேட் பண்ணுது. இயற்கை தான் இந்த சூழல் இந்த மாதிரி என்ன ஒரு திருப்பி இதை புஷ் பண்ண வைக்கிறது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அப்படிலாம் தாட் வந்ததே இல்லை. ஒரு 1-2 இயர்ஸாக எனக்கு தாட் வந்ததே இல்லை, பெருசாக வந்தது இல்லை. சும்மா அன்றைக்கி அந்த நாளில் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னல அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் அது டெய்லி நடக்க ஆரம்பிச்சிச்சு, டெய்லி ஏதாவது ஒரு தாக்கம் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரியே என் ஜேர்னி இருக்கிறனால வந்துட்டு இதை விட்டு போனேன்னா ஐ திங்க் ஐ எம் த மோஸ்ட் லாஸ்ட் மேக்கிங் பர்சனாக இருப்பேன் இந்த உலகத்திலே, இதை விட்டுட்டு நான் போகிறேன்னா. ஓகே, ஸோ இதில் இருக்க சந்தோஷம், இதில் இருக்க கான்ட்ரிபியூஷன், இதில் இருக்கக்கூடிய இந்த மேக்னிஃபிசன்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க வாழ்கிற டைம்லேயே வந்துட்டு ஏதோ ஒரு இந்த உலகத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது. ஹாப்பினஸ் விடுங்க, நிம்மதி இருக்குது. இன்றைக்கி காலையில் ஏஞ்சிக்கும் போது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேன்லாம் இல்லாமல் காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட் வரைக்கும் ஒரு ஆக்கியபைடாக இருக்குது, எல்லாரையும் பார்த்துக்க முடியுது அப்படின்னா அப்புறம் என்ன, அதை விட வேறு என்ன வேணும்? ஓகே, ஸோ இப்போ வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸ் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நீங்கள் மேக் பண்ணுற விஷயங்கள், ஏன்னா இப்போ நீங்கள் ரீசைக்கிள் பற்றி பேசினப்போ கூட ஒரு விஷயம் ரீசைக்கிள் பண்ணால் அது அகைன் லேண்டுக்கு போகிற அந்த சூழ்நிலை தான் நிறைய இருக்குது. லைக் ரீசைக்கிள் பண்ண விஷயம் திருப்பி லேண்டுக்கு போகாமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். ரீசைக்கிள் இஸ் நெவர் எ சொல்யூஷன், இட்ஸ் அன் ஆப்ஷன் அப்படின்றது நான் ஆரம்ப கட்ட காலத்துலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக ரீசைக்கிளிங் என்னன்றது நிறைய பேருக்கு இங்கே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டில் வந்து கொடுக்குறீங்க, ஓகே, காயலாங்கட்டில் கொடுக்குறீங்க, 1 kg வந்து 20 ருபீஸ், சரிங்களா, அப்படின்ட்டு 15 to 20 ருபீஸ், சில இடங்களில் 10 ரூபா. டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரேட் வந்து அதுக்கு ஏற்றபடி மாறும். டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான். கோல்டு ரேட்டு மாதிரி தான் இதுவும் டெய்லி ரேட் ஏறி இறங்கும். கோல்டு, சிக்கனு அண்ட் இதுவும் டெய்லி ரேட் ஏறி மாறும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ பூஜா வந்து இது பக்கத்தில் இருக்க காயலாங்கட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா இது 1 கிலோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 ரூபாய்க்கு உங்கள் கையில் 20 ரூபா கொடுப்பாங்க. அங்கே வந்து மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார், மணிகண்டன் காயலாங்கடை, சரிங்களா. மணிகண்டன் காயலாங்கடை வந்து அங்கேருந்து வந்து கௌதம் ரீசைக்கிளர், ஓகே, இல்லை கௌதம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ மணிகண்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இதை வந்து 25 ரூபாய்க்கு வந்து விற்றுருவார். எவ்வளோ? இந்த ஒரே கிலோவை 25 ரூபாய்க்கு விற்றுருவார், சரிங்களா. ஸோ அங்கே கௌதம் வந்து அதை 25 ருபீஸ் கொடுத்து இந்த 1 kg வாங்கி வச்சுக்கிறார். இவர் என்ன பண்ணுவார், கௌதம் என்ன பண்ணுவார்னா இதை பெயில் பண்ணுவார். பெயிலிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, சரிங்களா. அந்த ஸ்கொயர் மாதிரி பண்ணுவாங்க, அதை ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது இப்போ தக்கையாக இருக்கும்ல, இது வெயிட்டே இல்லாமல் இருக்கும்ல, அப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ண யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து அந்த கியூபிக்கலில் கிட்டத்தட்ட ஒரு 30-50 கிலோ இருக்கும், ஓகேயா. இல்லைன்னா நீங்கள் ஒரு பேக்கே எடுத்திங்கனாலே அதில் 2 கிலோ தான் இருக்கும். அவ்வளோ பெரிய பேக் எடுத்திங்கன்னா 2 கிலோ தான் இருக்கும். அதனால தான் அந்த இது பண்ணுறது, அந்த பெயிலிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த பெயிலிங் பண்ணிவிட்டு
கௌதம் வந்து ராஜுன்ற ஒரு என்டர்பிரைஸில் வந்து கொடுப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ராஜ் வந்து எவ்வளோக்குன்னா, இது வந்து ஒரு 30லேருந்து 35 ரூபாய்க்கு வந்து விற்றுருவாங்க. இந்த பெயிலிங் பண்ணிவிட்டு 35 ரூபீஸ்க்கு விற்றுருவாங்க ராஜ்கிட்ட. ராஜ் என்ன பண்ணுவார்னா, இது எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து வண்டி போதுங்க, சரிங்களா? நான் வந்து கொடுக்கும்போது மேபி வண்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை வண்டி இருக்கும். அங்கேருந்து மணி கௌதம் கிட்ட கொடுக்கும்போதும், கௌதம் வந்து இதுலேருந்து இந்த கிலோமீட்டர் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போயிடும். இந்த ஒத்த பாட்டில் வந்து 100 கிலோமீட்டர் போயிடும். அப்போ எவ்வளோ கார்பன் எமிஷன் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கார்பன் எமிஷன்றது வந்துட்டு இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எரிஞ்சு பின்னாடி பேர்னிங் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் கார்பன் எமிஷன். அது ஒவ்வொரு வண்டி ப்ராசஸ்லேயும் இருக்குது. இந்த தம்மா துண்டு வேஸ்ட் பிளாஸ்டிக்கு அவ்வளோ பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது அதை சார்ந்து, சரிங்களா? ஏன்னா அங்கேருந்து ராஜ் வாங்குவார்ல, ராஜ் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த இதுலேருந்து அரைச்சு இதுலேருந்து நூல் எடுப்பார். பாலி மெட்டீரியல் வந்து பண்ணுறாரு, சரிங்களா? உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அதில் தான் ஆகிருக்கு, என்னோட செருப்பு எல்லாம் அதில் தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸில் ரீசைக்கிள்டு பெல்லட்ஸ் தான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது டயர் 2 டயர் 3 ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பயங்கரமாக பண்ணுவாங்க. டயர் 1லேயே வந்து ஒரு போர்ஷன், இப்போ 100% இல்லை 10% வந்து ரீசைக்கிள் பெல்லட் வந்து கலந்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் அது ஒரு ஸ்டாண்டர்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க, மணி மேக்கிங்காகவும் வந்துட்டு அதை பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இதுதான் ரீசைக்கிளிங்கோட நடக்கிற விஷயம். கடைசியாக அந்த இப்போ நான் சொன்ன நூல் பண்ணுறது, நூல்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க, பாலி இதுலேருந்து நிறைய பண்ணுவாங்க. ஓகே, மோஸ்ட்லி மதிப்பு கூட்டல் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ்க்கு வந்து மேஜராக போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இட்ஸ் கன்வெர்டட் இன்டு த பாலி மெட்டீரியல். ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எப்படி வந்து காசு வந்து இது மூலயமா வருது அப்படின்னு. ஸோ ராஜ் வந்து அவர் டைகர்னு ஒரு பர்சன் கிட்டேருந்து வந்து டைகர் தான் வந்து மேஜர் மணி மேக்கிங் பர்சன். அவர் 65 ரூபீஸ் கொடுப்பாரு. ஓகே, ஸோ அதுலேருந்து நிறைய அந்த பாலி, அங்கேருந்து டைகர் வந்து லயன் கிட்ட அவர் ஒரு காசு. லயன் இஸ் த ஃபைனல் எண்ட் யூசர், சரிங்களா? அவர் தான் எண்ட் யூசர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணுறது, இந்த மாதிரி ஷூ பண்ணுறது, இந்த கார்பெட்ஸ் பண்ணுறது, ஆல் திஸ் திங்ஸ், தட்ஸ் ஹவ் த மார்க்கெட் இஸ் ஃபங்க்ஷனிங். இது பெட் மெட்டீரியலை வச்சு நான் சொல்கிறேன். மிச்ச மெட்டீரியலில் வேறு ப்ராசஸ், வேறு இது. ஸோ இப்படி தான் ரீசைக்ளிங் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது என் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த ட்ரெஸ் வருதுல, அந்த ட்ரெஸ் எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுவீங்க? 1 to 2 3 years. சரிங்களா? இது பெட்டு தவிர்த்து மிச்சம் இருக்க மெட்டீரியல் இருக்குல்ல, மிச்சம் இருக்கிறது எல்லாமே இருக்குல்ல. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் காளான் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூனை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னே தோணாது ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது எல்லாமே ரீசைக்கிள்டு மெட்டீரியல் தான். டவுன் கிரேடட் மோஸ்ட் ஆஃப் த வேறு செட் ஆஃப் பிளாஸ்டிக், பாலிப்ரோபிலின், HDPE, இது எல்லாமே டவுன் கிரேட் ஆகும். டவுன் கிரேடுன்றது வேறு ஏதாவது லோக்கல் ப்ராடக்ட்டு இல்லை வந்து ஒரு அண்டர் ப்ராடக்டை தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ஈஸியாக மூவ் ஆகிறபடி. ஏன்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் அது ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும் சரி, லார்ஜ் ஸ்கேலாக இருந்தாலும் சரி, எப்படி நிறைய காசு பார்க்கலான்றது தான் அவங்களுடைய முதல் தாட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த ரீசைக்ளிங்கில் நடக்கிற மிகப்பெரிய சிக்கலே அது ஒன்று தான். இவங்க காசு பார்க்கலான்ற இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக்கில் நிறைய கலப்படம் பண்ணிடுவாங்க. அது பவுடர் போடுறதா இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, ஓகே, அதை வந்து அது கன்சியூமபிள்ஸ் பக்கத்துலேயே வைக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். அந்த காளானில், அந்த சுட இருக்க காளானில் அந்த ஸ்பூனை போட்டாலே அதுவே மெல்ட் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் அதை வச்சு தான் இன்னும் மக்கள் இன்னும் சாப்பிட்டுட்ருக்காங்க. காளான் சாப்பிடல அவங்க, ஓகே, இந்த கெமிக்கலை தான் சாப்பிட்றாங்க மறுபடியும். ஸோ அப்படி தான் அந்த ஸ்பூனில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு காளான் ஒரு ஸ்பூனில் என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு. சென்னையில் இருக்க எல்லா காளான் கடை, எல்லா பானிபூரி கடையிலையும் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, எத்தனை பிளாஸ்டிக்ஸ், அப்போ எத்தனை பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி ஆகுது. அது திருப்பி குப்பை தொட்டிக்கு போதில்ல, அதை ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி அதோட குவாலிட்டி போயிருக்கும். நம்ம ஊரில் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ கலப்படம், குப்பைகளோட கலப்படம், குப்பையோடு அப்படியே குப்பையாக கலக்கும்போது அது எதுவுமே பண்ண முடியாது. அதுலேருந்து திருப்பி ரீசைக்கிள்டு பெல்லட் பண்ணாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மாவை அரைச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அதோட தன்மை போயிடும்ல, அது மிக்சிங்கே கரெக்டாக இருக்காது. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங். திருப்பி ரீசைக்கிள் பெல்லட்லேருந்து அது இன்னும் பண்ணோன்னா நல்லா இருக்காது, அதோட குவாலிட்டி போயிடும். மேக்ஸிமம் ஒரு டைம் 2 டைம் பண்ணலாம், அதுக்கு மேலாம் அதை பண்ணணும் நல்லா இருக்கு. அந்த ஸ்பூனே ஆல்ரெடி ரீசைக்கிள்டு மெட்டீரியல் தான். அதை திருப்பி நம்ம பண்ணோன்னா அதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்காது, அந்த பைண்டிங் எனர்ஜி கிடைக்காது. நீங்கள் அந்த ஸ்பூனை நீங்கள் தொட்டிருப்பீங்க, ரொம்ப தக்கையாக இருக்கும், ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி. அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒரு 30 வருஷம் முன்னாடி பொம்மைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது, போட்டு டமால் டிமில் நடிக்கும். பட் இப்போ வாங்குகிற பொம்மை நான் எங்கே சொல்கிறேன்னா ஃபேன்சி ஸ்டோரில் டயர் 2 டயர் 3 சின்னது, நாட் லைக் ஆம்லீஸ் இல்லை வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே,
லோக்கல் ஷாப்ஸில் வாங்கக்கூடிய ரிமோட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, கேட்ஜெட்ஸு எல்லாமே இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லாமே ரீசைக்கிள்டு மெட்டீரியலில் இல்லை வந்துட்டு டவுன்கிரேடட் மெட்டீரியலில் அதுக்கான குவாலிட்டியே இருக்காது. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை. அந்த பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக் தான், அதில் கலப்படம் பண்ணுறனால அது ரொம்ப மோசமாயிடுது. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு அப்படியே மண்ணோட மண்ணாக அப்படியே போயிடும். நீங்கள் அது பார்த்துருக்கீங்களான்னு தெரில, சில பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் வெயில் பட்டாலே பிரிட்டில் ஆகி சின்னதாக உடஞ்சிரும், தூள் மாதிரி ஆகிடும். ஓகே, அது பிளாஸ்டிக் மண்ணோட கலந்துருச்சுறான்னு சில பேர் நினைப்பாங்க. பட் அது இல்லை, மண்ணோட கலந்துருச்சு, அது 400 வருஷம் அப்படி தான். அதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேட்டர். திஸ் இஸ் வாட், இதுதான் ரீசைக்ளிங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ரீசைக்ளிங்ல இதான் பிரச்சனை, சரிங்களா? இட் இஸ் நாட் த ரீசைக்ளிங் இஷ்யூ, இட்ஸ் த பீப்புள் ஹூ ஆர் ஹேண்ட்லிங் இந்த மேட்டர் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அவங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது வந்துட்டு பண்ணக்கூடிய இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் இட். அதனால தான் ரீசைக்ளிங் இஸ் நெவர் அ சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை மதிப்பு கூட்டல் பண்ணி வேறு ஏதாவது பொருட்களாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்க சக்ரால சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். டெஃபினெட்லி தேங்க்யூ சக்ராவை வந்து இந்த டிஸ்கஷனில் உள்ள எடுத்ததுக்கு. பிகாஸ் ஐ ஃபீல் த பியூட்டி ஆஃப் நேச்சர். அந்த என்னோட ஜேர்னியை வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்த்தது. 10 வருஷம் முன்னாடி ஐ வுட் பிகம் லைக் எ சயின்டிஸ்ட், ஆர் ஐ வுட் டூ சம்திங் ரியலி கிரியேட்டிவ், ஆர் ஐ வில் டூ சம்திங் ரியலி தாட் ப்ரோவோக்கிங் அப்படின்லாம் நான் சத்தியமாக நினச்சதில்லை. பட் அதான் அந்த இயற்கை வந்து நம்மளை புஷ் பண்ணக்கூடிய இது. ஸோ இந்த ரீசைக்ளிங் வந்து சொல்யூஷன் இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறம் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் சொல்யூஷன் கொடுக்கணும். பிகாஸ் வாக் ஃபார் பிளாஸ்டிக் ஒரு சோஷியல் இம்பேக்ட் அன்டவுட்டட்லி கிரியேட் பண்ணிருச்சு, மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுத்துருச்சு, மக்களுக்கான தாக்கத்தை உருவாக்கிருச்சு. இப்போது நான் இல்லைனா கூட, வாக் ஃபார் பிளாஸ்டிக்கே இல்லைனா கூட மக்கள் வந்து இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்கிறது என்னுடைய மக்கள், என்ன சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தன் தானே, இப்போ ஒரு 30,000 பேர் கிட்ட போயிடுச்சுல, அந்த 30,000 பேர் இன்னும் ஒரு க்ரௌடை இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் த ஐடியாலஜி. பட் ஆனால் இம்பேக்ட், சோஷியல் இம்பேக்ட் ஆகிடுச்சு. சில பேரை படிக்க வைக்கிறோம், சரிங்களா? ஒரு சொசைட்டியில் கவர்மெண்ட்டுக்கான சில தாக்கங்களை நாங்கள் உருவாக்குறோம். எஸ், இட்ஸ் ஹேப்பனிங். பட் அந்த அதர் ஹேண்ட் சயின்டிஃபிக் சொல்யூஷன் நடக்கலை. சரி, இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஒரு 3 years பேக் வந்துட்டு ஆரம்பித்த ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ். அண்ட் இப்போ வந்துட்டு அது ஒரு லைஃப் ஃபார்முக்கு வந்து இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. சக்ரான்னு சொல்லிட்டு ஒரு 4 months பேக் வந்துட்டு we started a new startup where we are upcycling waste into beautiful products. The vision is simple, to make a beautiful world out of waste. இங்கே குப்பைன்றது எதுவுமே இல்லை, சரிங்களா? இங்கே குப்பைன்றது எதுவுமே இல்லை. அது எப்படி வந்து ஒரு அழகான பொருளாக மாற்றலாம், அது மூலிமா வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு பெட்டரான ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு எ வேர்ல்ட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது. அந்த பிளாஸ்டிக்கால் எந்த ஒரு உயிருக்கும் பாதிப்பு இல்லாமல், அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய அரசுக்கும் வந்து ஹவு டு ஹேண்டில் த வேஸ்ட்டுன்றதுல ஒரு பிரச்சனை இருக்குது, பீப்புளுக்கும் சரி. பிகாஸ் அவர் பீப்புள் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு லைஃப் வந்து வாழ முடியாது. ஓப்பனாக சொல்லணும், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஸோ அதனால் வந்துட்டு அப்புறம் எப்படி வந்து இது இன்க்ளூசிவாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியும், எப்படி வந்து இதை வந்து நம்ம ஒரு டிசைன் எலிமெண்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு தான். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் சக்ரா. ஸோ இட்ஸ் லைக் we are creating 3 important verticals. ஒன்று வந்து we are creating இந்த மாதிரி மெமெண்டோஸ் அண்ட் ட்ராஃபீஸ், ஓகே, ஸோ மெடல்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதில் பண்ண ஒரு முக்கியமான இனோவேஷன் வந்து லைக் இந்த மாதிரி அதே வந்து ஒரு ஆன்டிக் பீஸாகவும் பண்ணுறதாகும், ஜஸ்ட் லைக் மேக்கிங். அண்ட் அதுக்கு மேலே வந்து we do our own research. நாங்கள் ரிசர்ச் பண்ணி எப்படி வந்து இது ஒரு ஆன்டிக் பீஸாக காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்றபடி அது பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நாங்கள் நிறைய இனோவேஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள வந்து ஒரு 42 டாடா குளுக்கோ ப்ளஸ் இருக்குது. இதுக்குள்ளே மட்டும், இந்த டைக்குள்ளே மட்டும் டாடா குளுக்கோ ப்ளஸ், அந்த 10 ரூபாய் டாடா குளுக்கோ ப்ளஸ் இருக்குல்ல, அதில் 42 இருக்குது இது உள்ள மட்டும். அண்ட் இது உள்ள வந்து ஒரு 850 வாட்டர் பாட்டில் கேப்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான கேப்ஸ் வந்து 850 கேப் இருக்குது. ஸோ எவ்ரி மெமெண்டோ ஆர் த ட்ராஃபி நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு இட் வில் ஹவ் மோர் தென் ஒரு சம்வேர் ரேஞ்சிங் ஃப்ரம் 400 grams to 800 grams ஆஃப் வேஸ்ட். ஓகே, வி ஸ்டார்டட் இன் அ வெரி ஹம்பிள் மேனர். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். மறுபடியும் ஒரு ஒரு காமன் மேன், எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத வச்சு தான் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு பண்ண இந்த இது வந்துட்டு இது வந்து நான் தோசை தவாவில் தான் பண்ணேன். தோசை தவாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுது. பிளாஸ்டிக்ஸ் அதில் உருக்கி
சரி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். அப்புறம் நாங்களே எங்களோட ஓன் மிஷின்ஸை வந்து நாங்களே பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். நாங்களே எங்களோட ஓன் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாமே வந்து எனக்குள்ளே இருந்த ஒரு விஷயம், எப்படி இதை வந்து இது மாற்ற முடியும், என்ன மாதிரி பண்ண முடியும், எப்படி வந்து மக்களுக்கும் இப்போ எங்களுக்கே வந்து இது ஒரு அசாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் யூஸிங் ஒன்லி 2 மெட்டீரியல் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்கோம். சேஃப்டி கேஜெட், சேஃப்டி இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ எல்லாத்தையும் வாங்கி அது எல்லாத்தையும் வாங்கி போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ நான் ஆர்ட் கிங்டமில் வர ரெவென்யூ வச்சுட்டு அது இதில் போட்டு தான் இப்போ சக்ரா வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்குது. எஸ், ரைட் நோ இன் மணி பர்னிங் ப்ராசஸ் தான். பட் ஐ எம் டெஃபினெட்லி ஷூர் இது வந்து ஒரு பெரிய மேசிவ் ரேட் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதை ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வாக் ஃபார் பிளாஸ்டிக்கில் 2023 நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு 6 கேண்டிடேட்டை உள்ளே என்ரோல் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் வந்து 60+ கேண்டிடேட் வந்திருந்தாங்க. எங்ககிட்ட வந்து அவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை எங்களுக்கு, ஈவன் ரைட் நோ. பட் த்ரூ கொலாபரேஷன்ஸ், த்ரூ ரவுண்ட் டேபிள், த்ரூ ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட வெல்விஷர்ஸ் மூலயமா நிறைய பேரோட எஜுகேஷன் ரிக்வெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். வி ஆர் க்ளோசிங் அரௌண்ட் லைக் 50 to 60 எஜுகேஷன் ரிக்வெஸ்ட் எவ்ரி இயர். ஓகே, பட் ஃப்ரம் த இன்ஃபார்மல் செக்டார்லேருந்து ஒரு 60 கேண்டிடேட் இருக்காங்களே, இவங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோன்றத நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பர்சனல் கில்ட்குள்ளே போயிட்டேன். ஐயோ, நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து யோசித்தேன், இதை வெறும் ஒரு வாக் ஃபார் பிளாஸ்டிக், ஒரு கம்யூனிட்டி, ஒரு சோஷியல் இம்பேக்ட் மூமெண்ட் மூலயமா இதை சால்வ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு டூ இன் ஈவன் மோர் பிக்கர் ஸ்கேல், லார்ஜர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் தட்ஸோ சக்ராவோட ஐடியா வந்து தோணுச்சு. இப்போது ரீசைக்ளிங்கில் வந்து நான் சொன்னால மேக்ஸிமம் 20 ரூபா. ஓகே, இப்போது எங்களுக்கு வந்து வெங்கடேஷனை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவருடைய ப்ராஃபிட்லேருந்து இது பண்ணிவிட்டு எங்களுக்கு 30 ரூபா கொடுப்பாரு 1 கிலோவுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி மனசெல்லாம் பெருசாக வேணும், அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். எங்களுக்கு டே 1லேருந்து பண்ணிகிட்ருக்காரு. பட்டு இதை விட இன்னொரு ஸ்டெப் ஆக்கேட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் சக்ரா வந்து இது பண்ணோம். சக்ரா மூலயமா இப்போ 1 கிலோ அப்சைக்கிள் பண்ணோன்னா 40 ரூபா சேமிக்க முடியும். ஸோ 1 டன் பண்ணுறோன்னா 20லேருந்து 25,000 ரூபாய் தான் மேக்ஸிமம் சேமிக்க முடியும். ஆனால் சக்ராவில் அப்சைக்கிள் பண்ணோன்னா 40,000 ரூபாய் சேமிக்க முடியும். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் ரீச் 2x இது பண்ண முடியும். ஸ்லோலி டெஃபினெட்லி இது வந்து 40 சொல்கிறது 50,000 கூட ஆகலாம் 1 டனுக்கு. பிளானிங் டு டூ இன் எ வெரி லார்ஜர் ஸ்கோப் அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் சக்ராவுடைய விஷயம். ஸோஃபார் நீங்கள் பேசின வரைக்குமே இயற்கை மேலே உங்களுக்கு இருக்க அந்த அன்பாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்கை நம்ம எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்ற ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்னே சொல்லலாம் இது. ஏன்னா இப்போது ஈஸியாக அப்படி எடுத்துக்க முடியாது. ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், அதோட போயிடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன எந்த விஷயத்தையுமே சிம்பிளாக பண்ணிட முடியாது. அப்படி இருக்க நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த கான்வர்சேஷன் மூலயமா நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கும். அது இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நான் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் வாக் ஃபார் பிளாஸ்டிக்கோட மோட்டிவாக இருக்கலாம், அது இல்லை நீங்கள் பண்ணிட்டு இருக்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸோட மோட்டிவாக இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் அஸ் இண்டிவிஜுவலாக நீங்கள் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் நேச்சருக்காக அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம். ஆல்மோஸ்ட் டெய்லி இதை சொல்லிட்டு இருக்கேன். டெய்லி ஏதாவது ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை டெய்லி ஏதாவது ஒரு இன்டர்வியூ வருதுன்னா இது சொல்கிறேன். இது நான் சொன்னேன்னு சொல்கிறத விட அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் வந்துட்டு, இந்தியா வந்து வல்லரசு நாடாக மாற்றணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னார் அவர். ஐயா சொன்னது என்னென்னா, முதல் விஷயம் வந்துட்டு, எங்கேயாவது வந்து டேப் வந்து அன்னெசரியாக ஓப்பனில் இருக்குது, இல்லை டேப்னால ஒரு வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது, வாட்டர் வேஸ்டேஜ் இருக்குன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, அந்த டேப்பை நல்லா டைட்டாக மூடுங்க. தண்ணி லீக் ஆகுதுன்னா அதுக்கான தேவையான வேலையை பண்ணுங்கள். இந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுங்கள், நம்பர் 1. 2வது, ஒரு ரூமில் அன்னெசரியாக ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது அப்படின்னா உங்களோட யூசேஜ் முடிஞ்ச உடனே டக்குன்ட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுங்கள். எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்கள். 2வது. 3வது முக்கியமான விஷயம், குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க, தேவையில்லாமல் வேறு இடங்களில் போடாதீங்க அப்படின்னாரு. நான் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக நான் என்ன சொல்லுவேன்னா, எது குப்பையோ அதை மட்டும் குப்பை தொட்டியில் போடுங்க, ஆர்கானிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்றதை வீட்டில் பிரிங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை தான் வந்து நான் டெஃபினெட்லி டபுள் கோட் பண்ணி நான் இங்கே சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்மளுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் அவங்கள மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்காக பிறக்கலை, நீங்கள் அதுக்காக வாழலை, அது ஒரு வாழ்க்கையே இல்லை.
அது வந்து சிறை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறை. அந்த சிறை வாழ்க்கையில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்போ நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ வந்து நீங்கள் இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ, அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைஃபே அப்போ தான் தெரியவே வரும். நம்ம ரொம்ப குறுகிய வட்டத்தில் நம்ம ரொம்ப ரிசர்வ்டாகவும் ரொம்ப நேரோ மைண்டடாகவும் இருப்போம். இல்லைடா இந்த உலகம் பெருசுன்னு விசாலமாக்குறதே வந்துட்டு இந்த இயற்கை தான். நீங்கள் ஒரு மலை மேலே ஏறி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், ஒரு ஓஷனை பார்க்கும்போது என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், ஒரு பெரிய மரத்துக்கு கீழே இருக்கும்போது அந்த காற்று வரும்போது என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். ரொம்ப நாள் மழை பெய்யாமல் வந்துட்டு அன்றைக்கி அந்த பெய்யக்கூடிய முதல் மழை, இவ்வளோ நாள் சென்னை குளிராக இருந்தது, இன்றைக்கி இந்த வெயில் எவ்வளோ அழகாக இருக்குது, இன்றைக்கி அந்த வெயிலே எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம எதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லை, அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் தானே. ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம இந்த லைஃப் வந்து இன்னும் பெட்டராக்க முடியும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அதை தான் வந்து நான் வேண்டுகோளாக நான் சொல்லுவேன். இது வாக் ஃபார் பிளாஸ்டிக்னு இல்லை, உங்களை சுற்றி யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சது பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒன்று நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம், இல்லை நீங்கள் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அதை எடுத்து முன்னெடுத்து பண்ணலாம். இது எது பண்ணாலும் வந்து வின்வின் சுச்சுவேஷன். நீங்கள் எங்கேயோ உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு கலைஞனுக்கோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு யாரும் கூட தெரியாது அந்த சோகால் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற பல பேருக்கு வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் உயிரை கொடுத்து பேசுவீங்க. அரசியல் கட்டமைப்பு இருக்கிறவங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு கலைஞனுக்கு வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு உயிரை கொடுத்து என் தலைவண்டா அது இதுன்னு பண்ணும்போது இந்த சமுதாயத்துக்காக பாடுபடுற ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு குரல் கூட எழுப்பாமல் ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கிறது வந்து அது எந்த மாதிரியான ஒரு வாழ்வியல்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு உங்கள் உதவி தேவை, அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க மட்டும் தனியாக போயிட்டுருக்கிறது வந்துட்டு அது அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை இல்லை, அவங்கள சுற்றி இருக்கவங்களோட வெல்னஸ்க்காக தான் பண்ணுறது. அவங்களுக்கு உங்களுடைய குரல் கொடுங்க, அவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க, அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இயற்கைனா என்னவா பார்த்துட்ருக்கோன்னு ஒன்று இருக்கும், பட் இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அதோடு நம்ம எப்படி சேர்ந்து ட்ராவல் பண்ணோம், அதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதை வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தான். இந்த கேள்விகளே ரொம்ப இன்சைட்ஃபுல்லாகவே தான் இருந்தது, ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக இல்லாமல் நீ உங்கள் ஜேர்னியை சொல்லுங்கள் இது ஏன் அப்படின்லாம் இல்லாமல் இட் வாஸ் ரியலி வெரி வெரி தாட் ப்ரொவோக்கிங். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் இது எனக்கு. ஐ ஃபீல் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ என்ன நீங்கள் கூப்பிட்டதுக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன பயங்கரமாக பட்டுச்சு இந்த பாட்காஸ்ட்டில்? எது உங்களுக்கு வாவா இருந்தது, எது உங்களுக்கு ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்றது எது உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை, எனக்கு நீங்கள் அந்த தோசை தவால சொன்னது வந்து ஆக்சுவலாக ஏன்னா நம்ம யோசிப்போம்ல இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்போ ஏன்னா நான் பிளாஸ்டிக் எடுத்து நான் ரீசைக்கிள் பண்ண போகிறேன், நான் எதையும் எந்த ப்ராசஸ் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்லை, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அது ஒரு பிளான்டோட தான் பண்ணியிருப்பீங்க, பட் அந்த தோசை தவான்னு சொன்னது அந்த விஷயம் இருக்கட்டும், அந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு பர்சன் பார்க்குறதே லிட்ரலாக அதுவே எனக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ அந்த உங்கள் கான்வர்சேஷன் எல்லாத்துலேயுமே, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ணப்பயே ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஓகே இவருக்கு எந்த மோட்டிவ் தேவையில்லை. ஸோ நேச்சரோட கனெக்டாக இருக்க ஒரு பர்சன் அதுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கேட்கும் போது இது ஒரு கிளாஸ் மாதிரியே கூட ஆக்சுவலாக சொல்லலாம், ஒரு பிளாஸ்டிக் ரீசைக்கிளுக்கு எப்படி இது பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டு இருக்கு, ஆனால் நம்ம எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆயிக்கணும் அப்படின்றது சொன்னதுலாம். நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க இது ட்ரெண்ட்ல இல்லை அப்படின்றத ஆரம்பிச்சிங்க. நைஸ். ஆனா ட்ரெண்ட்ல இல்லதான், பட் இது வந்து நம்ம ட்ரெண்டு கொண்டு வந்தா இது வந்து ஒரு ட்ரெண்ட் மீன்ஸ் நான் எல்லாருமே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டா அது இன்னும் இம்பாக்ட். கண்டிப்பா the universe has no other choice other than walking for plastic. I always used to say definitely எல்லாருமே in one or other way கண்டிப்பா இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நான் இதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ வாக் ஃபார் பிளாஸ்டிக் ஸ்டாப் ஆனா கூட இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்குமே நீ ஆக்சுவலாக நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ அது வாக் ஃபார் பிளாஸ்டிக் ஸ்டாப் ஆனாலுமே எனக்கு தெரியும் நான் பண்ண இம்பாக்ட்ஸ் நிறைய இருக்குன்றதே ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்சர் தான். ஸோ அந்த ஆன்சருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு குட் கான்வர்சேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இது நிறைய பேர் இன்னும் இந்த கான்வர்சேஷனை பார்த்து பிளாஸ்டிக் பற்றின அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ அன்டில் தென் இதே மாதிரி ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூஜா ஸ்ரீ. ஸோ அண்ட் கிங் கௌதம், இயற்கை துணை.